பேச்சுலர் பசங்கள்லாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி ஆண் பாவம் பொல்லாதது படம் பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரி என்னென்னா, 2 பேருங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜில் 2 பேரும் ரொம்ப ஒரு க்ளோஸாக ஒரு அந்த லவ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். போக போக ஒரே வீட்டில் இருக்கும்போது ஒரு சண்டை அந்த மாதிரிலாம் வரும்ல. அதுக்கப்புறம் அவங்க டைவர்ஸ் மாதிரி போகிறாங்க. டைவர்ஸ் ஆச்சா இல்லைங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட் ஆஃப் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா படம் அந்த லவ் போர்ஷன்ஸ், அந்த பொண்ணு பார்க்குற விஷயம் இதெல்லாம் வைக்கும்போது படம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ஏன் அப்படி கொண்டு போனாங்கன்னு தெரில. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை மேட்டர் தான் போயிட்டுருக்கு. பட் அது ஒரு ஸ்டோரியாக சொல்லாமல் இவர் ஹீரோ போயிட்டு நம்ம விஜய் விக்னேஷ்கிட்ட சொல்கிற மாதிரி தான் வரும். அவர் லாயரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே சீனாக சொல்லிட்டு இருப்பார். இதில் ஒரு 2 இஷ்யூஸ் ஆச்சு. ஒன்று என்னென்னா, அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான சீன் மாதிரி தெரியல. அந்த சீன் ஆரம்பிக்கும் போதே அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த மேட்ரு இதுவா அப்படிங்கிற மாதிரி வருது. பட் அந்த சீன் இது எப்படி போய் முடியுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அதனால ரொம்ப ஒரு ஆடியன்ஸ் எக்ஸைட் பண்ணல. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஸ்டோரியாக சொல்லாமல் இது விட்டு சொல்லும்போது என்னென்னா, ஒரு சீன் வருதா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சீன் சொல்கிறாங்க, திரும்ப கரண்ட்டில் கோர்ட்டில் வச்சுட்டு அவர் விக்னேஷ் கேட்டுட்ருக்காரு. திரும்ப அடுத்த சீன் சொல்கிறாங்க, திரும்ப விக்னேஷ் கேட்குறாரு. இது என்னென்னா, அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு சீன் முடிஞ்சோடனே ஒரு சின்ன ஆடு வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம எப்படி ஒரு படத்தை ஒரு இன்வால்வ்டாக பார்க்க முடியாதுல்ல. அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு கொஞ்சம் ஒரு லேகாக தான் தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு 15-20 மினிட்ஸுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் லேகாக தெரிஞ்சுது. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸோட ஒரு ஃபைட்டு தான். இந்த லாயர் வர்சஸ் அந்த லாயர் தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே. அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான சீன்ஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு டிடெக்டிவ் வச்சுட்டு செம்மையாக ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. அந்த காமெடி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார். செம்ம சூப்பராக த்ரூ அவுட் நிறைய கவுண்டர், நிறைய காமெடிஸ்க்கு சூப்பரான கவுண்டர்லாம் கொடுத்தாரு. அந்த இவர் டிடெக்டிவ் வச்சு செம்ம இது பண்ணி விட்டாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, இந்த வீடியோ நார்மலான மக்களே எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருந்தாங்க. படத்தில் முக்கியமாக சொல்ல வந்தது என்னென்னா, உங்களுக்கு ஃபெமினிசம் பற்றி நிறையவே பேசியிருக்காங்க. ஃபெமினிசம்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆண் பெண் சமங்கிறது தான் ஃபெமினிசம். பட் நிறைய பேர் ஃபேக் ஃபெமினிசம்னு சொல்லிட்டு பெண் சுதந்திரம் அதை தான் ஃபெமினிசங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லைடா, ஃபெமினிசம்னா 2 பேரும் சமமாக இருக்கிறது தான். ஸோ அதை இந்த படத்தில் நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா ஒய்ஃப்ட்ட என்ன எதிர்பார்க்கணும், அவங்களுக்கு என்ன நம்ம விட்டு கொடுக்கணும், இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஹஸ்பண்ட்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், என்ன விட்டு கொடுக்கணுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு கடைசி கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு லெசன் மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப போர் அடிக்காத மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூக்கு உள்ளே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு பாடம் நடத்துகிற மாதிரிலாம் இருக்காது. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃபில் என்ன இதுனா, நிறைய இந்த லாயர்ஸ் எஸ்பெஷலி இந்த விமனுக்காக போகும்போது நம்ம லா நிறைய அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதை லாயர்ஸ் ஒரு நியாயமாக இருக்கிற இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய முன்னாடி எதுக்கு வச்சாங்கன்னா, அந்த லா பெண்கள் ரொம்ப பிரச்சனை போய் மாட்டக்கூடாது, ஸோ அவங்களுக்கு லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிறைய ஆம்பளைனால அவங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் லாவில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணாங்க. இதை நிறைய லாயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நாமளும் தப்பே பண்ணியிருக்க மாட்டான், பட் வேணும்னு அவனுக்கு அகேன்ஸ்டாக நிறைய விஷயம் சொல்கிறது, இவனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்கிறது, ஆண்மை இல்லைன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லும் போது இவன் எப்படி அதை ப்ரூவ் பண்ணணும், அவன் டாக்டர்கிட்ட தான் போய் ப்ரூவ் பண்ணியாகணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வருது. இதெல்லாம் இந்த படத்தில் காமிக்கிறது கடைசியில் ஒரு சொல்யூஷனும் கொடுத்துட்டாங்க. பட் திடீர்னு இந்த பேச்சுலர் பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா, இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குதா, நம்ம கல்யாணமும் பண்ணிக்க வேணாங்கிற மாதிரி அவங்க யோசித்துருவாங்க. அந்த மாதிரி சட்ட சிக்கல்லாம் என்ன இருக்குங்கிறது இந்த படத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரியோ டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த படம் டோட்டலாக தூக்கிட்டு போகிறது அளவுக்கு அவரால் ஒரு கெப்பாசிட்டி இருந்த மாதிரி தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விக்னேஷ் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு.
அவர் தான் இந்த படத்தை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. உண்மையிலே ஒரு ரியோ வந்து இந்த படத்தில் நடித்ததுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த படத்தை வந்து விக்னேஷ் சூப்பராக தூக்கிட்டு போயிட்டார். ஸோ கூட வந்து ரியோ ட்ராவல் பண்ணது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நடிகர் விஜயெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவருக்கு அந்த ஒரு க்ரௌட் புல்லிங் பவர் இல்லாத போது விஜயகாந்த் சார் கூட செந்தூரம் படம் பண்ணியிருப்பார். ஸோ விஜயகாந்த் சார் வந்து அவரோட பாப்புலாரிட்டி, அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வச்சுட்டு தூக்கிட்டு போயிருப்பார்ல, அந்த மாதிரி விக்னேஷ் வந்து தூக்கிட்டு வந்திருக்காரு. விக்னேஷும் ரொம்ப சூப்பராக செம்மையாக நடிச்சிருக்காரு. யூஸ்வலாக நிறைய அந்த காமெடிஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு முக்கியமான சீரியஸான ஒரு கேரக்டர், நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு வந்து அவர் விக்னேஷ் அவ்வளோ லென்த் வச்சது எனக்கு உண்மையிலே வந்து ஒரு ஆஸ் அ ரைட்டிங்காக பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த ஒரு கதையாக ஃப்ளோவாக சொல்லிவிட்டு இவர் ஒரு சீனில் போய்ட்டு நான் லாயர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தா ஒரு பிரச்சனை வந்திருக்காது. ஃபுல்லாக ஒவ்வொரு சீனுக்கு நடுவில் அவர் வந்தது வந்து ஒரு தப்பாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவர் விக்னேஷுக்கும் இந்த லாயர் அந்த 2 பேருக்கு இடையில இருக்கிற விஷயங்கள், 2 பேருக்கும் பர்சனல் கனெக்ஷன் என்ன, எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் ஹீரோன்னே தெரியாத அளவுக்கு வந்து விக்னேஷ்க்கு அந்தளவுக்கு இந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட மக்கள் கேள்வியெல்லாம் வந்து விக்னேஷோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அதுதான் வந்து கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் கதை வந்து இந்த ஹீரோயினுக்கு இடையில வந்து டிவோர்ஸ் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு, ஸோ அதோட சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. விக்னேஷ் லைஃப்பில் என்ன நடந்துங்கிறது ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ க்யூரியாசிட்டி கொடுத்துச்சு. ஸோ டைரக்டர் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து யூத்துக்குமே வந்து பிடிக்கிற படமாக தான் இருக்கும். எல்லாருமே ஆக்சுவலாக பார்க்க வேண்டிய படம். மெயினாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆம்பளைங்க, பசங்க, பொண்ணுங்க எல்லோரும் பார்க்கலாம். அதே மாதிரி மேரேஜ் லைஃப்பில் உள்ளே போயிட்டு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். உங்களுக்கான நிறைய மெசேஜ் இருக்குது. அதே டைம் வந்து ஒரு பெரிய போரெலாம் அடிக்காமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. பட் ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே சூப்பராக தெருக்கி விட்டுருச்சு. நன்றி, வணக்கம்.